ஹலோ, வெல்கம் டு கீதேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கீரை போட்டு ஒரு போண்டா பார்க்கலாம். முருங்கைக்கீரை இதுக்கு யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், மற்றதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிசைங்க. மாவு நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் விட்டு சூடு பண்ணிடுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை எடுத்து. ரொம்ப பெருசாக போட வேண்டாம், மீடியம் சைஸில் போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும் உள்ளேலாம். மாவு போடும்போது சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி நீங்கள் லாஸ்ட்டு எல்லா போண்டா போடுறதுக்குள்ளே கருகிரும் ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கோல்டன் கலருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி மாவு ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஆயிலும் நிறைய குடிக்காது. அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை போண்டா. இது சூடான டீ கூட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.